قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين. صدق الله العظيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. وقال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فاستغفر بذنب ربك واستغفره إنه كان توابا. وقال الله تعالى أيضا بسم الله الرحمن الرحيم. ولا أكثر من الإنسان الذي يذكر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதல்வன் எனது அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற இஸ்லாமிய சாந்தியின் சமாதானமும் உங்களோடு உண்டாவதாக என்ற இந்த ஒரு வாழ்த்துடன் இந்த ஐயாவுடைய 17வது கூட்டத்தை இது நடத்துவதில் பேராளமன்றிருந்தார். நேற்று முன்தினமும் ஆரம்பிக்கும் போது இருந்த அந்த கூட்டம் 16 மாதங்கள் கடந்து 17வது மாதத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பின்னிட்ட காலங்களில் நம்முடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருந்தது என்பதை இங்கு நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். நமது முதல் கூட்டம் தொடங்கி இதே வீட்டில் வைத்து சுமார் ஒரு 30 பேருக்கு மேலான நபர்கள் இங்கே கலந்து கொண்டார்கள். அந்த நிகழ்ச்சி மிகவும் சீரும் சிறப்புமாக அது நடைபெற்றது. அதற்கு பின் வந்த ஒவ்வொரு அமர்வுகளும் நமது தீர்மானத்தின்படி அடுத்தடுத்து உள்ள அந்தந்த கிளைகளுக்கு அல்லது அந்தந்த ஊர்களுக்கு சென்று நமது கூட்டத்தை அந்த நேரத்தில் நடத்த வேண்டும் என்ற தீர்மானத்தின் பிரகாரம் நாம் வல்லப்பள்ளியிலும் முத்தூர் கரையிலும் மற்றும் காங்கிரப்பள்ளியிலும் இந்த கூட்டங்களை நடத்தினோம். எல்லாரும் வந்து சென்றோம். சீரும் சட்டமாக காரியங்கள் எல்லாம் நடந்தன. நாம் முதலாம் வருடத்தில் நாம் திட்டமிட்டது போல் கற்பனைக்காக வேண்டி நாம் எந்த அளவு தொகை நாம் பொருளாதார வகையை நாம் ஒதுக்கி வைத்தோமோ அந்த அளவுக்கு அந்த பணிகள் சீரும் சிறப்பாக நடைபெற்றன. உதாரணத்துக்கு கல்வி பணிக்காக வேண்டி நாம் ஒரு குறிப்பிட்ட தொகையை இந்த 5ஆம் மாதமாக செலவு செய்தோம். மேலும் இஸ்லாமிய பிரச்சார பணி என்ற அடிப்படையில் நோன்பு காலத்தில் ஒரு தாவா ஒரு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்தோம். நோன்பு இறப்புக்கு உள்ள ஏற்பாடுகளை செய்து கொடுத்தோம். மேலும் மருத்துவ உதவி என்ற அடிப்படையில் தேவைப்பட்ட 2 நபர்களுக்கு மருத்துவ உதவியும் செய்தோம். இது தவிர தையல் பயிற்சி பள்ளி என்ற அடிப்படையில் நாம் 2 தையல் மிஷன்கள் வாங்கிட்டு ஒரு பள்ளி ஆரம்பிக்க ஏற்பாடு செய்தோம். ஆனால் அதை சம்பவங்கள் உள்ள நமது சகோதரர்களால் அதை சரிவர நிர்வகிக்க முடியாத அந்த காரணத்தினால் அந்த தையல் மிஷன் அந்த 2ஐயும் 2 நபர்களுக்கு நாம் வட்டியில்லா கடனாக அந்த மிஷனை வழங்கினோம். அவர்களிடம் தலா மாதம் 500 ரூபாய் வைத்து நீங்கள் 5வது இந்த பணத்தை தர வேண்டும் என்ற அடிப்படையில்
எந்த விதமான வட்டி வாசியின்றி அந்த பணத்தை அந்த மிஷினை அவர்களுக்கு கொடுத்துள்ளோம். அதன் மூலம் அவர்கள் தைத்து அதன் மூலம் அவர்கள் ஒரு தொழில் செய்து கொள்ளட்டும் என்ற அடிப்படையில் தான் அதை செய்தோம். இன்னும் அதை தொடர்ந்து நமது அருகாமையுள்ள சுரண்டை கிராமத்தில் இருக்கக்கூடிய நமது சகோதரர்கள் நம்மை அணுகினார்கள். நாங்களும் எங்கள் ஊரில் ஒரு தையல் பயிற்சி பள்ளி துவங்க இருக்கின்றோம் என்று நமது தகுதி சகோதரர்கள் சொன்னதின் அடிப்படையில் இந்த ஐவாவின் செயற்குழு கூடி அதற்கான ஒரு ஏற்பாடாக ஒரு 2 தையல் மிஷின்களுக்காக வேண்டிய ரூபாய் 9,000 அதுக்கு ஒதுக்கப்பட்டு மேற்படி துணையை கொண்டு 2 தையல் மிஷின்கள் அவர்களுக்கு வாங்கி கொடுக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ் மேற்படி அந்த தையல் மிஷின் ஆனது இன்ஷா அல்லாஹ் விரைவில் அந்த தையல் பயிற்சி பள்ளிக்கூடத்தில் இருந்து செயல்படும். இது போக நாம் சாம்பலுடைய பள்ளிவாசலுக்காக வேண்டி சில கிதாபுகள் வாங்கி கொடுத்தோம். இன்னும் இஸ்லாமிய மார்க்க பிரச்சாரங்கள் செய்து அதுக்கான ஏற்பாடுகள் செய்தோம். மேலும் வறியவர்களுக்காக வேண்டி நாம் தேர்வு செய்த சில குடும்பங்களுக்கு பிரதி மாதம் 300 ரூபாய் வைத்து அந்த வழங்கும் திட்டத்தின்படி பிரதி மாதம் 900 ரூபாய் இந்த ஐவாவின் சார்பாக போய்கொண்டிருக்கின்றது. இதற்கான எல்லா விதமான பொருளாதார ஒத்தாசைகளும் நமது குழுவில் உள்ள அங்கங்கள் அவர்கள் மனமும் வந்து தானாக தரக்கூடிய அந்த பங்கில் தான் இது நடக்கிறது. அல்லாது வேறு எந்த விதமான ஒரு நிதி ஆதாரமும் இப்போதைக்கு இது இல்லை. கடந்த காலங்களில் நமக்கு கிடைத்த ஒரு 20,000 ரூபாய் அளவுக்கான இந்த வெளிநாட்டு நிதி கிடைத்தது. அதிலும் உதாரணமாக தஞ்சாவூரை சேர்ந்த எங்களது நண்பர் அல்மலிக் இஸ்மாயில் பாய் அவர்கள் மூலம் தந்த 9,000 ரூபாயை கொண்டுதான் நாம் அந்த தையல் மிஷின் வாங்கினோம். இவ்வாறு இந்த அமைப்பு எந்த ஒரு நோக்கத்துக்காக அமைக்கப்பட்டதோ அதன் வழியில் அது சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் காய்த்த மரம் கல்லடிபடும் என்று சொல்வது போல் இதற்குள்ளும் சில நபர்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு விருப்பு வெறுப்பு அதை மனதில் கொண்டு சில நிதி உதவிகளை சிலர் நிறுத்தினார்கள். இருந்த போதிலும் அந்த நிதி சுமையை மற்றவர்கள் அதை தங்களது பொறுப்பில் எடுத்துக்கொண்டு உள்ளளவும் காலம் அந்த நிதித்தொகையை நாங்கள் வழங்குவோம் என்ற அந்த உறுதிமொழியின் பேரில் அந்த தொகைகள் போய்கொண்டுதான் இருக்கின்றன. இந்த ஐவாவை பொறுத்தவரை 40 பேர் அல்ல 4 பேர் இருந்தாலும் அவர்கள் மூலம் கிடைக்கக்கூடிய 200 ரூபாய் சந்தா கிடைத்தாலும் அதை வைத்து ஏதாவது ஒரு கற்பனையை செய்தாக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் நாம் இங்கு கூடினோம். இதில் ஒருத்தர் போய்விட்டால் அல்லது ஒருத்தர் நிதி வழங்காமல் போய்விட்டால் இந்த அமைப்பு தோல்வி நின்றுவிடும் என்ற ஒரு தவறான எண்ணம் யாருக்கேனும் இருக்குமானால் இது நஷ்டம் அவர்களுக்கு தான், அமைப்புக்கு இல்லை. காரணம், இந்த கூட்டம் முதன்முதலாக நாம் தொடங்கிய பொழுது நான் சொன்ன ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். மேலும் அவர்கள் ஒரு தானியத்தை விதைப்பார்கள். அந்த தானியமானது 7 கதிர்களை கொடுக்கும். அந்த 7 கதிர்கள் மூலம் அது 70,000 7,000 வருகின்றது என்ற ஒரு குர்ஆன் வசனத்தை முன்னோடியாக கொண்டு இதில் நாம் ஈட்டக்கூடிய அல்லது நாம் தினமும் கொடுக்கக்கூடிய ஒரு சதக்காவானது நாம் அறியாத விதத்தில் அறியா புறத்தில் நாளை மறுமையில் அது நமக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாவலாக நமக்கு வந்து சேரும் என்ற ஒரு இதில் தான் நாம் கொடுத்தோமே ஒழிய இந்த துனியாவில் நாம் இதன் மூலம் நாம் அல்லது ஒரு குறிப்பிட்ட நபர் பேர் வாங்க வேண்டும், ஒரு தொழிலை வாங்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு சித்தாந்தத்தில் நாம் இதை செய்யவில்லை. மேலும் இந்த அமைப்புக்கான தேர்தல் அந்த ஏற்பாடுகள் கூட அதுவும் முறையாகத்தான் நடந்தது. 3 வருடத்துக்கான அந்த கமிட்டிகள் அது அதன்படி செயல்பட்டது. மேற்படி தையல் மிஷின் சாம்பவர்களில் கொடுக்கப்பட்ட தையல் மிஷின் அங்கு அதுக்கான பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கப்படாத நிலையில் அந்த மிஷின்கள் சும்மா கிடந்த அந்த சூழ்நிலையில் தலைவருக்கான சில சிறப்பு அதிகாரங்கள் உண்டு. அந்த அடிப்படையில் அன்றைய தினம் பொருளாதாரை கன்சல்ட் செய்து மேற்படி கமிட்டி உறுப்பினர்களை போன் மூலம் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி இருக்கிறது, இந்த மிஷினை 2 பேர் கொடுக்கலாம் என்று நான் எண்ணியுள்ளேன்.
என்னென்று கேட்டபொழுது அவருடைய அனுமதியுடன் கூடித்தான் அந்த மிஷினை சுய வெறுப்பின்றி அல்லது எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் என்ற ஒரு அடிப்படையில் நான் கொடுக்கவில்லை. நான் கொடுத்த ஒரு நபர் 4 பெண் குழந்தைகளை வைத்துள்ள ஒரு குமராளி ஆட்டோ ஓட்டுகிறார். அவருக்கு ஒரு மிஷின் பட்டியலாக கொடுத்தது. இன்னொன்று ஒரு 4 பெண் குழந்தைகள் உள்ளக்கூடிய அந்த வீடு, அந்த வீட்டில் மூத்த பெண் குழந்தையை கட்டி கொடுத்து அதற்கு எந்த விதமான ஒரு வருவாய் இல்லாத சூழ்நிலையில் அந்த பெண்ணுக்கு அந்த மிஷினை கொடுத்தது. ஆக நான் தெரிவு செய்த நபர்கள் ரெண்டுமே